அவர் வார்த்தையை மனதில் இருப்பதை வேதத்தில் எழுதி நம்ம கையில் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. வாசிப்போம். மார்க் 11:23. மார்க் 11:23 சீக்கிரம். எவனாகிலும், எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். நிறைய பேர் சொல்றது இவங்கனால தான் இதெல்லாம் செய்ய முடியும். பைபிள் சொல்லியிருக்கா? நிறைய பேர் சொல்றது வெள்ளைக்காரன் இன்னைக்கு வரான் எங்க சபைக்கு, வரீங்களா? என்னக்காரன் வரான்? வெள்ளைக்காரன் வரான், வெள்ளைக்காரன் வரான். அப்புறம் சொல்றது பெரிய மனம் திரும்பி என்ன வராரு? மந்திரவாதி வராரு. எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். யாரானா இருங்க. சொல்றது ஐயோ வந்தா பேய் ஆடும். எவனாகிலும், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, போகவே போகாது. நான் பார்த்துட்டேன், எப்படி போறதுன்றத முன்னாடியே பார்த்துட்டேன். போவோம். அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. கட்டாயம் அவங்க சொன்னா என்ன பண்ணாது? ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்களே என்னன்னு, போவாதுன்னு. அது சொல்லிடுச்சு, இவங்க போவாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல ஒரு நாய் உள்ள இருக்கும்போது வீட்டுக்காரனே இது போகாது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது எங்கதான் இருக்கும்? அங்கதான் இருக்கும். வீட்டுக்காரன் முடிவெடுத்து நாயே வெளியே போன்று அப்படின்றதுக்கு என்ன வழி? அதை செய்யும் போது அதை என்ன பண்ணாது? அது அங்க இருக்காது. இவங்க சொல்றது இப்ப என் தலைவலி பாருங்க, உரிமையோட சொல்றது. என்ன, யார் தலைவலி? ஏன் தலைவலி. ஒரு அம்மா வந்து சொல்லுங்க, என் தலைவலிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பாஸ்டர் சொன்னாராம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஏன் தலைவலின்னு. இப்ப நான் போனா அந்த தலைவலி சொல்லும். ஏன்பா அவங்களே சொல்லிட்டாங்க யார் தலைவலி? ஏன் தலைவலின்னு. நீ போன்னு சொன்ன நான் எப்படியா போவேன்? எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில். மெயின் விஷயம் எது? ஏன்னா இங்க தானே பயம் படக்குன்னு அடிச்சுட்டு இருக்குது. இப்ப பயத்தை நீக்கி தைரியத்தை உள்ள வச்சு விசுவாசத்தை வச்சு சொல்லணும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த.